இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் நவம்பர் 17ஆம் தேதி 2025 திங்கட்கிழமை, விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி. அதுவும் இன்றைய நாள் பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரம், கன்னியா ராசி, திரையோதசி திதி. அருமையான நாள். ஆனால் சனியுடைய பார்வை சந்திரன் மேலே விழுகிறது. சந்திரன் நின்ற நட்சத்திரம் சித்திரை, செவ்வாயுடைய நட்சத்திரம். கண்டிப்பாக வீடு கட்டுமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆரம்பிக்கும் பொழுது வெற்றியை கொடுக்கும். விவசாயிகளுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. பொதுவாகவே இதுதான். யாருக்கு சந்திராஷ்டம் அப்படின்னு பார்த்தா கும்பராசியில், இது கும்ப லக்னம், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். பெரிய பாதிப்புன்னு கொடுக்காது. மெயினாக எதிர்மறையான எண்ணங்கள் அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. இந்த மாதிரி சிம்பிளான விஷயங்கள், பொட்டுக்கடலை சர்க்கரை, பொட்டுக்கடலை அப்படின்னு சொல்லுவோம், அதுவும் சர்க்கரையும் சேர்ந்து சாப்பிட்டு போகிறது மனசு சந்தோஷத்தை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, விவசாயிகளுக்கு மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாள், பண வரவுகள் தாராளமாக இருக்கக்கூடிய நாள், மருத்துவர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாள், எல்லா சிகிச்சைகளும் வெற்றி பெறக்கூடிய நாள். இந்த நாள் யாரோ ஒருத்தர் எதிர்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. எதிர்த்தக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய நானே இந்த நாள் நீங்கள் கண்டிப்பாக எதிர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, அப்போ இந்த நாள் நமக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்குன்னு அர்த்தம். மெயினாக ஆண்கள் கவனமாக இருக்கக்கூடிய நாள், தேவையான விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். அதுவும் இந்த நாள் முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு எந்த விஷயத்தை ஆரம்பித்தாலும் சரி, வெற்றி உங்கள் வசமாகும் அப்படின்னு சொல்லலாம். பிங்க் கலர் யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருப்பீங்க. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக பஞ்சாயத்துக்களில் வெற்றி. வீடு வாங்கக்கூடிய பிராப்தம், கட்டின வீடாக இருக்கும். ஒரு சில பேர் இந்த நாள் வீடு கட்டுறதற்காக கண்டிப்பாக லோன் வாங்கக்கூடிய பிராப்தம். படிப்பில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை உடைத்து அகரக்கூடிய பிராப்தம். மதி நுட்பம் அதிகமாக இருக்கும். ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாக பெண்களுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய நாள். அந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் வயலட் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாளாக இந்த நாளை கருதுகிறோம். வீட்டில் பொதுவாகவே இந்த தண்ணியினால் பாதிப்பு, இல்லை பைப்பில் பிரச்சனை, கேட்டில் பிரச்சனை, வாட்டரில் பிரச்சனை, மோட்டரில் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய நாளாக இருக்கப்படுது. பொதுவாகவே இந்த மாதிரி நாட்கள் நம்ம என்ன நினச்சாலும் சரி, அது கொஞ்சம் தகராறாக ஆகிதான் ஆகும். மெயினாக சொந்த பந்தங்களிடையே இருக்கக்கூடிய வாக்குவாதங்களை முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணிக்கணும். சொந்த பந்தங்களை தூரமாக வைக்கிறது தான் நல்லது. கண்டிப்பாக இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்க, கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பல விதங்களில் நன்மைகள் கொடுக்கும். அதுவும் வீடு கட்டுறது, இந்த மாதிரி சமாச்சாரங்களில் பெரிய ஏற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசில் சந்தோஷம் அதிகமாக இருக்கும். மெயினாக நண்பர்கள், அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய நாள். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது வெற்றி கொடுக்கும். மனசில் தெளிவான ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள், கான்ஃபிடென்ஸ் பலமாக இருக்கும். யாரெல்லாம் இடதுகை பழக்கம் இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கையோ அவங்களுக்கெல்லாம் பயங்கர சக்ஸஸ் இருக்கும். எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. அம்மோகமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தன பிராப்தம் நல்லா இருக்குது. பண புழக்கம் தாராளமாக இருக்கும். பேச்சு மட்டும் கராபுரான் இருக்கும். கொஞ்சம் அடக்கி பேசிடும். முடிஞ்ச அளவுக்கு தேன் தடவிய வார்த்தைகள்ங்கிறது உபயோகிங்க. இல்லைன்னா குடும்பத்தில் தேவையில்லாமல் பிரச்சனை. மெயினாக இந்த சில்வர் யூஸ் பண்ணுறவங்க, ஜல்லி மணல் கட்டுமானம் சார்ந்த ஹார்ட்வேர் சார்ந்த உற்பத்தியாளர்கள், அதே மாதிரி கடை வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். அவங்களுக்கெல்லாம் நல்ல காசு பணம் தாராளமாக வரும். எந்த கவலையும் கிடையாது. நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் தான் மிக அதிகமாக இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ப்ரெஷர் இல்லாமல் இருக்கணும். இந்த நாள் எந்த விஷயமே கரெக்டாக நடக்கும். ஆனால் கோவப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது. அதாவது ஒரு விஷயத்தை நம்ம மிரட்டுறோம் இல்லைன்னா ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நாளாக ஒரு சில பேருக்கு இருக்குது. மெயினாக பெண்கள் நல்லா இருப்பீங்க. ஆண்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது. இந்த மாதிரி நாட்களில் மருத்துவர்களுக்கு யோகம்,
அதே மாதிரி ரயில்வேஸில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு யோகம், பஸ் கண்டக்டராக இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் கோபதாபங்களை அறவே தவிர்க்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. பழனி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் செலவுகள் அதிகமாக இருக்கும். காரம் சாப்பிடவே கூடாது, கட் பண்ணிடணும். ஏன்னா இன்றைய நாள் மேல் வயிறுலாம் பயங்கரமாக எரியும். சனி வக்கரமாக சந்திரன் மேலே பார்வை கொடுத்து சந்திரன் நின்ற நட்சத்திரம் செவ்வாயாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக காரத்தை அறவே தவிர்க்க வேண்டும். அருமையாக இருக்குன்னு சொல்லி மசாலா போட்டு சாப்பிட்றது. நிறைய பேர் ஊறுகாவை வந்து மெயின் கோர்ஸ் மாதிரி சாப்பிடுவாங்க. அதெல்லாம் கட் பண்ணிக்கிறது நல்லது. எப்படி பார்த்தாலும் இந்த நாளில் கொஞ்சம் பிபி எகுரும். கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள். இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. சில பேர் வந்து வேறு இடம் வாங்கிறது, நிலம் வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈஸியாக நடக்கும். இது சரியில்லைன்னு சொல்கிற மாதிரி இல்லை, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். கெத்தாக இருப்பீங்க. ஆனால் ஹெல்த் மட்டும் பார்த்து. பாத்தாள பைரவன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆந்திரம் பிங்க் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கப்படுது. மிகுந்த லாபத்தை கொடுக்கும். பொருளாதாரத்தில் அபாரமான வெற்றியை கொடுக்கும். ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக ஜெயிப்போம். அதுவும் லாபத்தில் நிற்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். சனி வக்கரம் பெற்றாலும் லாபங்களில் வெற்றி, பொருளாதாரத்தில் பெரிய ஏற்றம் உண்டு. எந்த விஷயம் எப்படி போனாலும் நம்மளால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். மத்தி நுட்பம் நன்னா இருக்குன்னா எதை வேணால் பண்ணலாம், பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அறிவு கூர்மையும் நன்னா இருக்குது. எதுவாக இருந்தாலும் ஈஸியாக முடிக்கக்கூடிய பிராப்தம் நன்னா இருக்குது. யாரையும் பகைச்சிக்க மாட்டீங்க. எல்லாரும் நம்மக்கிட்ட ஈஸியாக ஃப்ரெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள். அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமான தெய்வங்களில் அண்ணாமலையார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் நிரந்தரத்தன்மை இருக்கும். வேலை இருக்குமா இல்லையான்னு தெரியல சார், ஒரே ஷாட்டில் 10,000 பேர் எடுக்கிறாங்க சார், எனக்கு வேலை இருக்குமான்னு தெரியல சார் அப்படிங்கிற கவலை வேண்டாம். இந்த மாதிரி நாட்களில் உங்களுக்கு பெரிய ஒரு வேலை இருக்கிற வேலை நிரந்தரத்தன்மை ஆகிறது. வேலையே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் விவசாயிகளுக்கு நல்லா இருக்கும். ஐடி துறைகள் இருக்கிறவங்களுக்கு பெரிய மாற்றங்கள் கொடுக்கும். அதே மாதிரி எதுவுமே வாடகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கக்கூடிய நபர்கள், சைபர் செக்யூரிட்டிக்காரர்களுக்கு நல்லா இருக்கும். பெரிய ஏற்றங்கள் காணக்கூடிய பொன்னான நாள். இந்த மாதிரி நாட்களில் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் சந்திரன் சேர்ந்திருக்கார். பாக்யஸ்தானத்தில் சந்திரன் இருந்தார்னா எந்த விஷயத்தை வேணால் ஈஸியாக முடிக்க முடியும். சந்தோஷம் எப்போவுமே இருக்கும், கொண்டாட்டம் இருக்கும். இதுனா இதுதான், இப்படின்னா இப்படின்னாங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஈஸியாக நம்மளால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. மனசில் பக்குவம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அதுவும் சாட்சாத் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் இருக்கும்போது, அதுவும் மருதமலை முருகன் கொடுக்கும் அனுகிரகம் இருக்கும்போது உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள்? எதையுமே ஈஸியாக முடிக்கக்கூடிய பிராப்தம். அதுவும் இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக இந்த அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை, கோர்ட்டில் கேஸ் நடக்குது, நமக்கு சாதகமாக இருக்குமா தெரியல. அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் முடியும், பயமே இல்லை. வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும், அதுக்கு எதாவது நமக்கு சான்ஸ் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கும். எந்த விஷயத்த நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ அந்த விஷயம் தாராளமாக நடக்கும். நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக ராஜா ராஜேஸ்வரி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்படக்கூடாது. வண்டி வாகனங்கள்லேருந்து உணவுலேருந்து எல்லாம் கவனமாக போகணும். தேவைக்கு அதிகமாக செலவாகும், தேவைக்கு அதிகமாக நமக்கு பணம் தேவைப்படும். சின்ன சண்டையை பெருசாக்குவோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கும்பராசியில் பிறந்தவங்க கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். எங்கே ஆரம்பிக்கும்? நம்முடைய வாயில் தான் ஆரம்பிக்கும். சனி வக்கரத்தில் உட்கார்ந்துருக்கு. சந்திரனுடைய பார்வை, சந்திரன் என்ற நட்சத்திரம் செவ்வாய், சனி வக்கரமாக இருக்கக்கூடிய பார்வை எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தும்போது குடும்பத்தில் கவனமாக இருக்கணும். அதுவும் இந்த மாதிரி நாட்களில் என்ன பண்ணால் பிரச்சனை அடங்கும்னு பார்த்தா பைரவர் வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேகமாக ஒரு காரியத்தை முடிப்பது, விவேகம் மிக அதிகமாக இருக்கிறது. ஒரு விஷயத்தை இன்றைய நாள் செஞ்சே ஆகணுங்கிற ட்ரை பண்ணோன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. பயமே கிடையாது, முடிச்சிருவீங்க. அவ்வளோதான். எந்த விஷயமே கவலை இல்லாமல் முடிக்கணும்னா உங்களை தான் கேட்கணும். அந்தளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. அவ்வளோ பக்குவமாக அடிப்பீங்க. இது நடக்காது, அது நடக்காது, இது ஆகாதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் நிம்மதியாக ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிங்கன்னா போகிறோம், அந்த நிம்மதிக்கு பயங்கரமான வெற்றி உண்டு.
இன்றைய நாள் வந்து மற்றவர்கள் மூலியமாக ஒரு காரியத்தை நடத்தி கொள்ளக்கூடிய சாமர்த்தியம், திறமை, கெட்டிக்காரத்தனம் பயங்கரமாக இருக்குது. நிறைய ஏற்றங்கள். லீஸுக்கு அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணிங்கன்னா ஜெயிப்பீங்க. நிறைய கான்ட்ராக்ட்லாம் கிளியர் ஆகும். அக்ரிமெண்ட்லாம் முடிப்பீங்க. யோகமான நாளாக இன்றைய நாள் மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ராமேஸ்வர சேது மாதவ சுவாமி வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டனம் மஞ்சள் நிறம். இந்த நாள் யார் யாருக்கெல்லாம் நன்னா இருக்குன்னு கேட்டால் மெயினாக மீனம் கன்னி ராசி நண்பர்களுக்கு நன்னா இருக்குது. மற்றவங்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குது. எல்லாருக்குமே நன்மைகள் நடக்கணும், எல்லாருமே பொறுமையாக இருக்கணும்னு சொல்லி நான் வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சர்வேஜனா சுக்கினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி.